ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் வந்து மார்னிங் எழுந்தோடனே கம்பு ஊற வச்சுட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து வெண்பொங்கல் அண்ட் சாம்பார் அண்ட் மெதுவடை செய்யலாம் பிளான் பண்ணியாச்சு. எழுந்தோடனே தான் பிளான் பண்ணேன். பட் அதை கரெக்டாக எக்ஸிக்யூட்டிவ் பண்ணிவிட்டேன். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஓரளவுக்கு முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லன்ச் மெனுக்காக நாங்கள் வந்து ரெடி ஆகிட்டேன். அதை சொன்னேன் இல்லையா, கம்மஞ்சோறு செய்யணுன்ட்டு. இதை வந்து ஊற வச்சதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா குறன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அரைச்சி எடுத்த வந்து தண்ணி நல்லா பாயில் ஆனவுடனே அதை வந்து அதில் போட்டுட்டேன். போட்டால் பார்த்திங்கன்னா எப்பா எவ்வளோ நேரம் கிண்ட வேண்டியதாக இருக்கிற சாமி. அதை வந்து ஒரு மத்தோட இது வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கேன். அப்பவும் வந்து ரெடி ஆகலை. அதனால் வந்து ரொம்ப வந்து டைம் எடுத்துக்கிச்சு. அதனால் நான் வந்து இந்த கம்மஞ்சோறு ரெசிபி வந்து எப்பயாவது பண்ணணும். ஆனால் என்றைக்குன்னு தெரியல. இன்றைக்கி வந்து பண்ணிட்டேன். இப்படி ஒரு 1/2 hour ஆன பிறகு தான் வந்து வெந்துக்கிட்டே இருந்துச்சு. அதுக்குள்ளே நான் போய் எல்லா வேலையுமே முடிச்சிட்டேன். மார்னிங் அந்த சாமி கும்பிட்றது எல்லாம் பண்ணுறதையும் பண்ணிட்டேன். கடைசியாக ரெடி ஆகிடுச்சு. அதை உருண்டை பிடிச்சி என் ஹஸ்பண்ட்காக மோரில் போட்டு வைக்கிறதுக்கு உருண்டை பிடிச்சி வச்சுட்டேன். நான் வந்து அந்த கம்மஞ்சோறு வந்து நிகேஷ்க்கு கொஞ்சம் ஊட்டிட்டு நான் வந்து நேற்று வச்ச தட்டைப்பயிர் குழம்போடு வச்சு சாப்பிட்டு பார்த்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. அப்படி ஒரு டேஸ்ட்டு அந்த கம்மஞ்சோறுக்கும் அந்த இதுக்கும். கொஞ்சம் தயிர் போட்டு நான் வந்து மோர் போட்டு கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டேன். ரொம்ப அமேசிங்காக முடிஞ்சிச்சு இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டும் லன்ச்சும். அதேமாரி ஃப்ரைடே வைப்பும் நல்லா சூப்பராக. இன்றைக்கி கூட என்னோடய தெய்வத்தை வெட்டிக்கிட்டு வந்துட்டு நல்லா இருந்துச்சு. செம்ம டேஸ்ட்டு. நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் ட்ரை